பிரியாணி அதாவது அது எடுக்கும். இருந்தாலும் பிரியாணிங்கிறது வந்து ஒரு ஆசை பொருள். பனங்காடு உங்கள் மருமகன் பிரியாணியை கொண்டு வந்து வேணுமா வேணுமாங்காரு. நீர் ஆமாம், ஆவி பறக்கு எல்லாம் பறக்கு. பிரியாணி வேண்டான்னு சொல்ல காரணம் என்ன? வேலை செய்ய முடியாது. அந்த பிரியாணி தின்ட்டு தண்ணி கஞ்சிமா குடிச்சு அந்த வெயிலில் இன்னும் வேலை செய்யலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெயில் மேலே ஏறிடும். ஆமாம், அந்த பிரியாணியை தின்னுட்டு கொஞ்ச நேரத்தில் எப்படியோ இருக்கும். மூச்சடைக்குமோ? மூச்சு அடைக்காது, எப்படியோ அட்டு பிடிச்சிட்டு எப்படியோ இருக்கும். நல்லாவே. அதாவது நெய் அதிகமாக சேர்த்ததுனால தண்ணி தான் எடுக்கும். ஓ, அதான் பிரச்சனை. ஆமாம், தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். தண்ணி குடித்தாலும் போதாது, அதை ஒரு ஹேண்டில் பண்ண முடியும். ஆமாம், இந்த கஞ்சி தண்ணி மாதிரி இருக்காது இந்த வெயிலுக்கு. ஆமாம், பழையபடி வாளியை கொண்டு வந்தாச்சு. இந்த வாளியில் சாப்பிடும் போது தான் பனங்காடோட பழைய தோரணம் வருது. எப்படி 5 பேர்த்த கூப்பிட்டு வந்துட்டு 10 மரக்காப்பாடை வெட்டுன்னு சொல்லி காலையிலே போதும் நீர் வத்தையில வெட்டிடுறா. 5 பேர்த்த கூட்டு வந்துருக்கு 20 ஆளும் வேலை. 10 மரக்காப்பாடு 20 ஆளும் வேலை. அப்போ 15 ஆளும் எங்க முடிச்சிடலாமா என்னமோ தெரியல. முடிச்சிடலாம். எல்லாம் கடவுள் சித்தம்னு. எல்லாம் ஓப்பனிங் நல்லா தான் இருக்கு, பினிஷிங் தான் சரியில்லை. குருணிக்கு 2 ஆளு 10 மரக்காப்பாடு 20 ஆளும் சம்பளமா ஆச்சு. 5 பேர் வந்து நிற்கும். மிச்சம் 15 ஆளை காங்கல. இன்னும் மிச்ச ஆளை காணல. 5 பேர் வெட்டி முடிக்கணும். முடிச்சே ஆகணும். ஆமாம், ஆளுக்கு 2 ஆளுக்கு வேலை பார்க்கணும். ஆத்தா, ஒரு ஆளுக்கு வேலை பார்த்தாலே கை கால்லாம் வளையும். 2 ஆளும் வேலை 3 ஆளும் வேலை செஞ்ச மாதிரி செய்யணும்.